விளக்கு அணைந்தாலும் அது ஏற்றி வைத்த ஒளி இன்னும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. எங்களின் ஒவ்வொரு சேவைக்கு பின்னணியில் உந்து சக்தியாக இருக்கும் எமது மறைந்த முன்னாள் தலைவருக்கு எமது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்றும் எங்களை வழிநடத்தும் அவரே காலத்தால் அழியாத பணிகளை செய்து இன்று இறைவனின் பாதத்தில் அமர்ந்திருக்கும் எமது வழிகாட்டிக்கு இந்த படைப்பு சமர்ப்பணம். ஆயிரம் உறவுகள் தேடி வந்தாலும் ஆதி உறவை வணங்கித்தான் எமது பயணம் தொடங்குகிறது. கருவிலே உருக்கொடுத்து அறிவிலே உரமிட்ட எமது தாய் தந்தையரின் பாதம் தொட்டு இந்த படைப்பை தொடங்குகிறோம். இந்த உலகம் இவரை ஒரு விஐபியாக பார்க்கலாம். ஆனால் இவரை ஒரு நற்பண்புள்ள மனிதனாக செதுக்கிய அந்த இரு தெய்வங்களுக்குத்தான் முதல் வணக்கம். இந்த முத்திரை ஒரு அலங்காரம் அல்ல, பல ஆயிரம் பேரின் புன்னகைக்கான திறவுகோல். சேவை என்பது ஒரு நாளில் முடிவதல்ல, அது ஒவ்வொரு விடியலிலும் தொடரும் ஒரு இனிய பயணம். நாளை மற்றொரு கிராமம், மற்றொரு புன்னகை, பயணம் தொடரும். இளமை என்பது வெறும் வயது சார்ந்தது அல்ல, அது எண்ணம் சார்ந்தது. சம்பாதிக்கும் வயதில் சமூகத்தை பற்றி சிந்திக்க பலருக்கும் நேரம் இல்லை. ஆனால் தன் உழைப்பின் ஒவ்வொரு துளியையும் ஊரின் முன்னேற்றத்திற்காக செலவிட்ட இந்த இளைய ரத்தம் ரோட்டரியின் பெருமை. அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன் பேசுகிறேன். 3212 ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல். இன்றைக்கு நம்மளை மயில்டி பாலசுப்ரமணியன் அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு உங்கள் முன்னாடியே வந்து நிற்கிறேன். மயில்டி பாலசுப்ரமணியன் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் பாலாம்படைக்கு அடுத்தாப்பில் இருக்கிற கட்டளைங்கிற கிராமம். எனக்கு எப்படி அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் பள்ளி பருவத்திலேருந்து ஒன்றா படித்து வளர்ந்து வந்தவங்க. சங்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சங்கர் நகரில் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் ஜான்ஸ் காலேஜ்லேயும் நான் வெளியில் டெக்னிக்கலுக்கும் போயிட்டோம். மிகச்சிறந்த மனிதர். அதாவது பள்ளி காலத்திலேருந்தே எங்கள் கூட படித்த ஒரு நண்பருக்கு அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு அவர் கையிலேருந்து காசு கொடுத்துருந்தார். அப்போவே அவரோட கொடைத்தன்மை ஆரம்பித்தாச்சு. இன்னைய வரைக்கும் வாரி வழங்கிட்டு இருக்காரு. அதுலேயும் ரோட்டரி அப்படின்னு சொல்லும்போது, ரோட்டரிக்கு அவரோட இருக்கக்கூடிய அத்தனை வயல் வேலைகளும் வீட்டு வேலைகளும் கிரசர் எல்லா வேலைகளையுமே ரோட்டரிக்கு மிக மிக பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால் மிகப்பெரிய மனிதருக்கு இந்த ஒரு அவார்டு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. மயில் என்றைக்குமே பதவி வேணும், அந்த பொறுப்பு வேணும்னு நினைக்கக்கூடிய ஆள் இல்லை. பதவியை விரும்பாத ஆள். அப்படி இருந்தும் எங்கள் எல்லாரோட ஆசையும் 3212 மொத்த மெம்பரோட ஆசையும் அவர் பெரிய பதவிக்கு வரணும், கவர்னர் ஆகணுங்கிற ஒரு ஆசை. தோள் கொடுப்பான் தோழன் என்பார்கள். இவர் தோள் கொடுப்பது மட்டுமல்ல, தன் நண்பன் உயர தன் தோளையே ஏணியாகவும் மாற்றுபவர். இவர் சம்பாதித்த சொத்துக்களை விட இவர் சம்பாதித்த நண்பர்களின் எண்ணிக்கைதான் அதிகம். அந்த அன்பின் பாலம்தான் இவரை இவ்வளவு பெரிய விஐபியாக மாற்றி இருக்கிறது. மகுடங்களை விட மக்களின் மனதில் இவர் சூடிக்கொண்ட அன்பின் கிரீடங்கள் தான் அதிகம்.
நமது மண்ணின் அடையாளமான பசுக்களை காப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் மீது தீராத அன்பு செலுத்தும் இவரது செயல் அடுத்த தலைமுறைக்கு ஒரு மிகச்சிறந்த பாடம். இவரது கரங்கள் சேவையில் மட்டுமல்ல, ஜீவராசிகளின் தாகம் தீர்ப்பதிலும் முன்னிற்கின்றன. மாடு மற்றும் கன்றுகளுடன் இவர் கொண்டிருக்கும் இந்த தோழமை ஒரு உன்னத மனிதனின் அடையாளம். பணம் கொடுப்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு அமர்ந்து அவர்களின் பழைய கதைகளை கேட்டு ஒரு குழந்தையாய் அவர்களுடன் விளையாடுபவர்கள் மிகச்சிலரே. வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு இனிய வாழ்க்கை பயணம். இவரது மனித நேயமும் மகத்தான மக்கள் சேவையும் சுழன்று கொண்டே இருக்கும் நமது ரோட்டரியில்.